ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் எப்போதும் கோவிலிலேயே அமர்ந்து, கடவுளே எனக்கு பணம் கொடு என்று வேண்டிக் கொண்டிருப்பான். இன்னொருவன், கடவுள் எனக்கு கைகளை கொடுத்திருக்கிறார், நான் உழைப்பேன் என்று தன் வறண்ட நிலத்தில் இரவு பகலாக பாடுபட்டான். ஊரில் கடும் வறட்சி வந்தது. கோவிலில் அமர்ந்திருந்தவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் உழைத்தவன் தன் நிலத்தில் ஆழமாகத் தோண்டியபோது அங்கே ஒரு பழைய மண் பானை கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் வெறும் விபூதி மட்டுமே இருந்தது. அவன் ஏமாற்றமடையாமல், இதுவும் கடவுளின் பிரசாதம் தான் என்று அந்த விபூதியை தன் நிலம் முழுவதும் தூவினான். என்ன ஆச்சரியம்! அடுத்த சில நாட்களில் மழையே இல்லாத போதும் அவனுடைய நிலத்தில் மட்டும் பயிர்கள் பச்சைப்பசேலென வளரத் தொடங்கின. அந்த விபூதி ஒரு சிறந்த இயற்கை உரமாக மாறி நிலத்தின் தன்மையையே மாற்றிவிட்டது. அப்போது ஒரு முதியவர் அவன் நிலத்திற்கு வந்து சொன்னார், தம்பி, கடவுள் யாருக்கும் தங்க காசுகளை நேரடியாக கொட்டுவதில்லை. அவர் வாய்ப்புகளை தான் தருவார். நீ உழைத்ததால் உன் வியர்வை அந்த விபூதியுடன் சேர்ந்து விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. உழைக்காதவனுக்கு கடவுளே கொடுத்தாலும் அது வெறும் சாம்பலாகத்தான் தெரியும். தொடர்ந்து இணைந்திருந்த நன்றி.